ஹாய் கைஸ் அப்படி இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எபிசோட் 7 நரகத்தின் 19வது தளம். எபிசோட் ஸ்டார்ட்ல ஹீரோயின் ரூமுக்கு வந்து ஜோ கிட்ட பேசலான்னு போக ஜோ திரும்பி படுத்துப்பா. ஹீரோ மெசேஜ் பண்ணிட்டு இருப்பாரு. ஏலியன் ஸ்பேஸோ இல்ல கனவோ இல்ல, இது ஒரு கேம். இன்னைக்கு கான்ட்ராக்ட் சைன் பண்றதுக்காக என்ன அந்த கம்பெனி கூப்பிட்டாங்க. ஆனா அவங்க சரியா எக்ஸ்பிளனேஷனே கொடுக்க மாட்டாங்க. இப்படி ஹெட்செட் போட்டதுனால நாங்க அந்த கனவுக்குள்ள போடுறோன்னு எங்க பிரைன்லயும் எந்த சிப்பும் என்னன்னு டெக்ஸ்ட் பண்ண, ஒருவேளை பிரைன் வேவ் இன்டர்ஃபரன்ஸா இருக்கும்னு சொல்லி ஹீரோ யாருக்கு டெக்ஸ்ட் பண்றாரோ அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. உனக்கு கன்ஃபார்மா தெரியுமா உன்னோட பிரெயின்ல சிப் இல்லைன்னு? நீ எந்த கேமை பத்தி பேசிட்டு இருக்க? 19th ஃப்ளோரா? இந்த மாதிரி அவங்க ரிப்ளை பண்ண ஹீரோவும் உங்களுக்கு எப்படி அந்த கேமை பத்தி தெரியும்னு டெக்ஸ்ட் பண்ணுவாரு. ஹீரோயின் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வர அப்ப ஹீரோயினுக்கும் மெசேஜ் வரும், ஹீரோக்கும் மெசேஜ் வரும். கவுண்ட் ஸ்டார்ட் ஆகும், கேம் ஸ்டார்ட் ஆக போதுன்னு. இங்க யாங்கும் டூடுவை காப்பாத்தணுன்றதுக்காகவே அந்த ஹெட்செட் எடுத்து தலையில மாட்டிப்பான். ஏன்னா அவனுக்கு தெரியாது இந்த ஹெட்செட் போடலனால அவன் கேம்குள்ள போவான்னு. இப்ப எல்லாரும் கேம்குள்ள கண்மணிப்பாங்க. டூடுவை பார்த்த உடனே யாங்கோ டூடுன்னு கிட்ட போக அவ கத்தி எடுத்து காட்டுவா. உன்னை பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த கேம் ரொம்பவே டேஞ்சரஸ். உனக்கு தெரியுமா, இங்க நம்ம செத்து போனோம்னா ரியாலிட்டியில நம்ம கோமாக்கு போயிடுவோம். டூடுவோம் இது யார் உனக்கு சொன்னான்னு கேட்க, லீ தான். எல்லாரும் லீய பார்க்க, லீயோ நான் போய் சொன்னேன், கேவை கண்டுபிடிச்சிட்டேன், டாங்கும் நல்லா ஆயிடுவான். அவங்க அப்பா எனக்கு காசு கொடுக்க வேண்டியது இருந்தது, அதனாலதான் போய் சொன்னேன். திருப்பிலாம் போய் சொல்ல மாட்டேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லுவான். யாங்கோ அட பாவி, பொய்யாடா சொன்ன, நான் எவ்வளவு பயந்த தெரியுமா. லியோன் டூடோ கிட்ட நீ ஏன் மாஸ்க் போட்டுட்டு இருக்கன்னு கேட்க, நீ யாருன்னு கேட்க. அப்பதான் டூடு யோசிச்சு பாப்பா. பிளாஷ்பேக்ல ஜூனும் அந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி ஹெட்செட் எடுத்து மாட்ட, அதுக்கப்புறமா அவ காமிக்ஸ் எடுத்து படிச்சிட்டு இருப்பா. அப்ப டைமரும் ஓடிட்டு இருக்கும். அவ கண்ணை ஓபன் பண்ணும்போது அவ லிஃப்ட்ல இருப்பா. எந்த காமிக்ஸோட பிக்சரை பார்த்துட்டு இருந்தாலோ அந்த காமிக்ஸோட உருவத்திலே இவ லிஃப்ட்ல இருப்பா. லிஃப்ட் ஓபன் ஆக இவ செகண்ட் லெவல்ல என்ட்ராவா. அவளால இப்ப நடக்க முடியும். உள்ள வந்து ஓடி ஓடி பாப்பா. அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இவங்க ஹேண்ட் பிரிண்ட்ஸ்ல கை வச்சிருப்பாங்களே அதுல இவ பிரஸ் பண்ணுவா. அதனாலதான் இந்த 6 பேர் கை வச்ச உடனே அந்த கேம் ஸ்டார்ட் ஆயிருக்கும். அதுக்கப்புறமா சுத்தி பார்த்துட்டு இருப்பா. அப்பதான் இவளுக்கு வெப்பன் கிடைக்கும். இவங்க பேசிட்டு இருக்கும் போதெல்லாம் இவ பொட்டு கேட்டுட்டு இருப்பா. அப்படியே அவ சுத்தி பார்த்துட்டு இருக்கும் போது அந்த பேய் சவுண்ட் கேட்கும். அதுக்கப்புறம் தான் இவ அந்த வீட்டுக்குள்ள வந்து எல்லாரையும் காப்பாத்திருப்பா. இப்ப டூடுவும் நான் மாஸ்க் போட்டா உனக்கு என்னன்னு அவ கோமா போக, யாங்கும் அவ நம்மள காப்பாத்திருக்கா, அவளை ஏன் சந்தேகப்படுறீங்கன்னு சொல்ல, அங்கிளும் இதையாப்பா என்கிட்ட சொல்ற, ஏன்னா லீ ஆல்ரெடி சுத்ததுக்காக போயிருப்பான். இந்த ரவுண்ட்ல வேற என்ன ஆப்பு வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. அப்ப சவப்பெட்டில இருந்து டால் பேய் வெளியே வரும். அந்த பேயெல்லாம் பாக்குறதுக்கு இவங்கள மாதிரியே இருக்கும். தொங்கிட்டு இருக்க சவப்பெட்டில இருந்து நிறைய பேய் வரும். அதெல்லாம் நம்ம சோல்ஜர்ஸ் பேய்னு வச்சுக்கலாம். லீ ஒரு சைட்ல போயிட்டானா டூடோவை ஃபாலோ பண்ணிட்டு யாங்கும் போயிடுவான். இப்ப இவங்க 4 பேர் மட்டும்தான் இருப்பாங்க. இவங்களும் ஏதாவது கிடைக்குமான்னு தேடிட்டே இருக்க. அப்போ ஒரு இடத்துல சவுண்ட் கேட்கும். அந்த வீட்டுக்குள்ள போகும்போது ஜோவோட ஏர் கிளிப் கீழே விழும். யூஸ்ஃபுல்லா ஏதாவது டூல்ஸ் இருக்கான்னு தேடிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயினுக்கு ஒரு விசில் கிடைக்கும். டூடுவும் யாங்கிட்ட ஏன்டா என்ன ஃபாலோ பண்றேன்னு கேட்க, யாங்கோ என்ன நீ ஹீரோ? நான் ஹீரோ இல்ல, ஹீரோயின். அது மட்டும் இல்ல நீ ரொம்பவே வீக்கா இருக்க, கேம்ல என்ன பின்னாடி தள்ளிடுவ, என்ன ஃபாலோ பண்ணாதுன்னு போக சொன்னா மட்டும் யாங் விட்டுருவானா? அவன் டோடோ பின்னாடியே போவான். லீ தனியா போய் சத்தமே வராம ஒரு இடத்துல லாக் பண்ணிப்பான். கொஞ்ச நேரத்துல ஏதோ சத்தம் கேட்கும். இவனும் டோர் ஓட்ட வழியா வெளியே பார்க்க அங்க நிறைய பேய் வெறி கொண்டு ஓடிட்டு இருக்கோம். எல்லா வீட்லயும் போய் தேடி பார்த்துட்டு இருக்கோம். ஏதாவது உள்ள வந்துச்சுன்னா குத்திடலான்னு இவனும் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். யாங் டோடோ நின்னுட்டு இருக்க அங்க யாங்கோட பேய் வரும். யாங்கும் பார்த்தா இவன மாதிரியே அதுவும் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கோம். யாங்க லைட்டை தள்ளி விட்டுட்டு டோடு பாப்பா. அதே மாதிரி அங்க இருந்த டோடோட பேயும் அந்த யாங்கோட பேயை தள்ளி விட்டுட்டு நிக்கும். இங்க ஹீரோ ஹீரோயின் அங்கிள் ஜோவோட பேய் வர ஜோவோட ஏர் கிளிப் கீழே விழுந்திருக்குமே அதை எடுத்து பாத்துட்டு இருக்கோம். அத பாத்துட்டு அந்த 4 பேயும் மெதுவா பாத்துட்டு இருக்க இந்த 4 பேரை பாக்கும். பாக்குறதுக்கே பயமா இருக்கும். இந்த பேங்க வேற ரொம்ப வெறி கொண்டு தேடிட்டு இருக்கா. வைலன்ஸ் எதுக்கு எடுத்துக்கிட்டு சைலண்டா போய் ஒளிஞ்சு போனும். லீயும் ஒளிஞ்சிட்டு இருப்பான். அந்த பேங்களும் இவ இருக்கிற வீட்டுக்குள்ள வரும். அதுக்குள்ள தேடி தேடி பாக்கும். யாரும் இல்லைன்னு வெளியே போகும். போச்சுடான்னு அவனை யோசிச்சுட்டு இருக்க. அப்ப யாரும் ரூம்குள்ள வருவாங்க. இந்த லீயோட பேய் தான். அது அப்படியே தலையை குனிஞ்சு கீழே பார்க்க லீ அதை பார்த்து ஒரு அலறுவான். டோடோவும் அட்டாக் பண்ணலான்னு பார்க்க அந்த டோடோவோட பேயும் அட்டாக் பொசிஷன்ல நின்னுட்டு இருக்கும். இவங்க 4 பேர் இருக்கிற இடத்துல வேற பேயுல உள்ள வர முடிஞ்ச அளவுக்கு அது கூட போராடிட்டு ஓடிட்டு இருப்பாங்க. ஹீரோ அந்த பேய்கள் எல்லாம் தடுத்துட்டு இருப்பாரு. ஹீரோயின் அங்கிளையும் ஜோவையும் மட்டும் ஒரு ரூம்ல லாக் பண்ணிட்டு ஹீரோ கிட்ட போக ஜோவும் கத்துவா, என்ன உள்ள வச்சு லாக் பண்ணாத நானும் வரும்னு. ஆனா ஹீரோயின் அதெல்லாம் கேட்காம ஹீரோ கிட்ட போவாங்க. ஹீரோ அந்த சோல்ஜர்ஸ் பேயோட போராடிட்டு இருக்க அந்த பேய் ஹீரோவை பயங்கரமா அட்டாக் பண்ணும். அப்ப ஹீரோயின் வந்து அது தலையிலே அடிச்சு ஹீரோவை காப்பாத்துவாங்க. டோடோவும் அந்த பேய் அட்டாக் பண்றதுக்காக நின்னுட்டு இருக்க யாங்கு அடிதடிலாம் வேணாமா வா ஓடி போயிடலான்னு சொல்லி டோடோவை இழுத்துட்டு ஓடுவான். எங்க போனாலும் சரி இவங்க 2 பேயும் இவங்களே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஹீரோயின் ஓடி போய் ஒரு இடத்துல லாக் பண்ணிக்க அந்த பேய்ங்க நிறைய இருக்கு. அதுங்க டோரை உடைச்சிட்டு உள்ள வரும். ஒரு பேய் ஹீரோனோட கழுத்தை நெரிச்சிட்டு இருக்க ஹீரோமா அந்த பேய் மேலேயே விழுந்து காப்பாத்துவாரு. இப்ப 2 பேரும் விண்ட வழியா ஈர் குதிச்சு ஓடிட்டு இருப்பாங்க.
இந்த லீ இருக்கிற இடத்துல 2 பேய் வரும். இந்த லீயோட பேய் டோரை போய் க்ளோஸ் பண்ணும். இந்த லீயும் எப்படி அந்த 2 பேயை கொண்டுட்டு இவன் பேய் கிட்ட போய் இப்ப நீயும் நானும் மட்டும் தான்டா வா ஒருத்தர் மோதி பத்தலன்னு கூப்பிட. ஆனா அந்த பேய் டோரை ஓபன் பண்ணி விடும். லீக்கு ஒன்னும் புரியாது. அவனும் ஓடி போக பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு இந்த பேயும் வரும். இங்க ஜோ சோகமாவே இருப்பா. அதை பார்த்து அங்கிளும் நீ ஹீரோயினை நினைச்சு வருத்தப்படுறியா? கவலைப்படாத, அவ கூட ஹீரோ இருக்கான், ஒன்னும் ஆகாது. இது கேட்டு ஜோவும் ஆமா அவளை காப்பாத்துறதுக்கு ஒரு ஆள் கூடவே இருக்காங்க, நான் அவ கூட இல்ல. இதை கேட்ட அங்கிளும் நீங்க 2 பேரும் சண்டை போட்டீங்களா இல்ல போன கேமை நினைச்சு வருத்தப்படுறியா? இங்க பார், நான் வெளியே தான் இருந்தேன். வெளியே இருந்தது ரொம்பவே ஆபத்தா இருந்தது. கிட்டத்தட்ட என்னையும் லியா அந்த பேய் கொண்டிருக்கோம். ஒருவேளை சவப்பெட்டியில இருக்கிறது தான் சேஃப்னு ஈரேனும் நாங்க தள்ளி விட்டுருப்பா. ஜோவும் நான் அவன் கூட இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா கடைசியில அவளுக்கு நான் சுமையாகிறேன். உங்களுக்கு தெரியுமா, நான் ஸ்கூல் படிக்கும்போது அவ எப்பவுமே உருனே இருப்பா. ரொம்ப ஸ்டேஞ்சா இருப்பா. எக்ஸாம் எழுதும் போது ஆன்சர் ஷீட்டை பிளாங்காவே தருவா. ஒரு நாள் அவளோட ரஃப் ஷீட் எடுத்து பார்க்கும்போது அந்த ரஃப் ஷீட்ல எல்லா ஆன்சரும் கரெக்டா இருந்தது. காலேஜ் அட்மிஷன்ல கூட சரி, அவ தான் லாஸ்ட் ஸ்கோர். அவ டேலண்ட்டை ஏன் வேஸ்ட் பண்றேன்னு எனக்கு தெரியாது. என்ன பொறுத்த வரைக்கும் அவ ஒரு மிஸ்ட்ரி. நான் அவ கூட க்ளோஸ் ஆகணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா அவ என்னை விட்டு விலகி போறா. இங்க அந்த பேய்களோட சண்டை போட்டதுனால ஹீரோக்கு அடிபட்டிருக்கும். ஹீரோனும் அதை கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. ரியல் லைஃப்ல இந்த அடி இருக்காதுதான். ஆனா இப்போ அந்த பெயின் அனுபவிக்கணும், அதுக்காக தான் கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோவும் ஹீரோயினே பார்த்துட்டு இருக்க ஹீரோயினும் காயத்தை கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோ அவரு சின்ன வயசு ஃப்ரெண்டை பத்தி சொல்வாரு. அவருக்கு சின்ன வயசுல ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்களா. அந்த பொண்ணு கியூட்டா இருப்பாளாம், எப்பவுமே சிரிச்சுட்டே இருப்பாளாம், ரொம்ப ஆக்டிவாவும் இருப்பாளாம். 2 பேரும் ஒரு நாள் காத்தாடி விடும்போது அந்த காத்தாடியோட நூல் அறுந்து போச்சான். அந்த காத்தாடி பறந்து ஒரு ட்ரீல மாட்டிக்கிச்சான். அந்த பொண்ணு மரத்துல ஏறி அந்த காத்தாடி எடுத்து கீழே விழும்போது ஹீரோவோட கால் உடைஞ்சிருச்சான். ஏன்னா அந்த பொண்ணுக்கு வலினா பயமா. அநேகமா அந்த பொண்ணு ஹீரோயினா தான் இருக்கணும். ஆனா ஏன் இந்த கதையை ஹீரோ இப்ப சொன்னார்னு எனக்கு இது வரைக்கும் புரியல. இங்க டூடுவோம் டேய் உனக்கு என்ன தானே பிரச்சனை? நானே அந்த பேய் கூட சண்டை போட்டிருப்பேன். என்னையும் எதுக்குதான் இழுத்துட்டு ஓடிட்டு இருக்க? அதுக்கு யாங்கும் நம்ம ஃபர்ஸ்ட் அந்த பேயோட வீக்னஸை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அதை அட்டாக் பண்ணோம். இரு நான் அந்த பேய் வருதான்னு பாக்குறேன்னு எட்டி பாப்பான். அவனோட பேய் அங்க வந்துட்டு இருக்கோம். அதை பார்த்து பயந்து டோடுவோட கையை பிடிக்க, ஆனா அங்க இருக்கிறது டோடு இல்ல, டோடுவோட பேய். டோடு கொஞ்சம் தூரத்துல இருந்து ஆய் சொல்வா. இவனும் பயந்து போய் ஒரு கத்து கத்த இந்த சவுண்ட் ஹீரோக்கு கேட்கும். அவங்களும் ஓடி வர அங்கிளும் ஜோவா இருக்கிற ரூமை யாரும் ஓபன் பண்ணுவாங்க. ஹீரோயின் நினைச்சு போய் பார்த்தா வந்தது பேயி. ஓடு ஓடி ஓடிட்டு இருப்பாங்க. அந்த பேய்களும் ஃபாலோ பண்ணிட்டு வரும். இப்ப எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. ஒரு இடத்துல போய் லாக் பண்ணிக்க அந்த டோரை உடைச்சிட்டு வர்றதுக்கு அந்த பேய்களை ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இவங்களும் கையில கிடைச்ச பொருள் எல்லாம் எடுத்து போட்டு பிளாக் பண்ணிட்டு இருப்பாங்க. என்னதான் பண்றதுன்னே உங்களுக்கு தெரியல. அப்பதான் உங்களுக்கு ஞாபகம் வரும், இது அந்த லெவலோட கண்டினியூஷன். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருப்பாங்க, ஈவல் ஸ்ப்ரெட்டை அழிக்கணும்னு. அப்போ இந்த பேயெல்லாம் அழிக்கணும், அதுதான் இவங்களோட டாஸ்க். நிறைய இருக்கே, எப்படி அழிக்கிறது? ஏதாவது வெப்பன் கிடைக்குதானே எல்லாரும் வெப்பன் எடுக்க. அப்ப ஹீரோயினுக்கு ஒரு கிளாத் கிடைக்கும். ஹீரோயின் 2 பேரும் அதை பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த கிளாத்ல எது எழுதிருக்கும், பேய்களா வெறி கொண்டு அந்த டோரை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க. லியோ என்னடா பார்த்துட்டு இருக்கீங்க, இங்க வாங்கடான்னு சொல்ல. அப்ப சடனா அந்த பேயெல்லாம் ஸ்டாப் ஆகும். என்ன நடக்குதுன்னு இவங்களுக்கு புரியல. யாங்கும் மெதுவா எட்டி பார்க்க அதுங்களும் வெப்பனை எடுத்து டோரை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. பயங்கர ஃபாஸ்டா தலையை மூடி அந்த டோரை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க. இன்னொரு வழியாவும் வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதை ஹீரோயின் பிளாக் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அதுங்க ரொம்ப வேகமா உடைச்சிட்டு உள்ளவரை அந்த 2 பேய் கொண்டுருவாங்க. இந்த வழியா போலான்னு எல்லாரும் கூட ஒரு ரூம்குள்ள போய் லாக் பண்ணிப்பாங்க. அப்பதான் ஜோ கேப்பா ஹீரோயின் எங்கன்னு. ஹீரோயினை காணோம். அந்த பேய்களும் அடங்குற மாதிரி இல்ல. எங்க போனாலும் சரி துரத்திட்டு வந்து அந்த கதவு உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுதுங்க. அப்ப ஒரு விசில் சவுண்ட் கேட்கும். அந்த விசில் சவுண்ட் கேட்டோடனே இந்த பேய்கெல்லாம் ஓடும். அந்த விசில ஊதுறது ஹீரோயின் தான். ஹீரோ அதை பாப்பாரு. அந்த விசில் சவுண்ட் கேட்ட பேய்களோ ஹீரோயினை ஃபாலோ பண்ணுங்க. அப்ப ஹீரோ சொல்வாரு பிரிச்சு அழிக்கணும்னு. இதுங்க கூட்டமா இருந்ததுன்னா இதுங்களை அழிக்கிறது கஷ்டம், அதனால பிரிச்சுதான் அழிக்கணும். இததான் அந்த கிளாத்லயும் பார்த்திருப்பாங்க. ஹீரோயின் விசில் ஊதிக்கிட்டே ஓட அதோட இந்த எபிசோட் முடியுது. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை பை. ஹேவ் எ நைஸ் டே.